நல்ல தகப்பனுக்காக இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். இருக்கிறவரும் இருந்தோருமாய் இருக்கிற பரலோக ராஜாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். நேசிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். நாளிலே கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தை இப்படியாக கர்த்தரை நாம் மகிமைப்படும்படி 2 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். பிள்ளைகளே, 2 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை வாசிக்க போகிறோம். பூமியின் கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறீர்களோ. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சிய உள்ளவராய் இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இதனுடைய தலைப்பு பரலோகம், பரலோகத்தின் குடியிருப்பு, பரலோகத்தின் நிலையான குடியிருப்பு, பரலோகத்தில் நிரந்தரமான குடியிருப்பு. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலமும் நாம் இந்த பூமியின் கூடாரத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறோம். பூமியின் கூடாரத்தில் திக்கற்று கிடக்கிறோம். பூமியின் கூடாரம் என்பது ஒரு சமாதானம் இல்லாத ஒரு கூடாரம். பூமியின் கூடாரம் என்பது ஒரு நிறைவில்லாத கூடாரம். பூமிக்குரிய வீடு சமாதானம் என்கிற இல்லம் அல்ல. அது பாடு நிறைந்ததாக இருக்கிறது, அது வேதனை நிறைந்ததாக இருக்கிறது, அது அன்பு இல்லாமல் இருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் தெய்வ பிள்ளைகளே, யூடியூப் வழியாய் பார்க்கிற இந்த வசனத்தை ஜெபத்தை கேட்கிற நமக்காக ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பூமியில இருக்கிற கூடாரம் மறைந்து போய்விடும், வாழ்கிற நாமும் மறைந்து ஒளிந்து போய்விடுவோம். அதுதான் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பூமியின் கூடாரமாகிய நம்முடைய கூடாரம் வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு. அப்போ நம்முடைய வீடெல்லாம் பரலோகம்தான். அதான் பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியில என் நேசுவுக்காய், என் நேசருக்காய். அப்ப பாருங்க, ஆண்டவராக கர்த்தர் ஆவியில நமக்கு சொல்லிவிட்டார், இந்த பூமியில நமக்கு நிலையில்லாத கூடாரம் குடியிருப்பு. ஒரு நாள் இந்த பூமியை விட்டு, இந்த குடியிருப்பு விட்டு ஒரு நாள் தெய்வ சமூகத்துக்கு போக போகிறோம். அங்கு நித்திய காலமா தெய்வீக மகிமையில் இருக்க போகிறோம். அதுதான் யோபில 16ஆம் அதிகாரத்துல இப்படி கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோபில 16ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 16ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். என்ன அவர் சொல்லுகிறார்? இப்பொழுது இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதங்களிலே இருக்கிறார். நமக்கு சாட்சி பகிர்கிறவர் நமக்கு உன்னதத்திலே இருக்கிறார். நான் இந்த பூமியில எப்படி உண்மையும் உத்தமமும் பரிசுத்தமும் பரிசுத்த வாழ்வையும் நாம் எப்படியெல்லாம் கண்ணோட்டமாய் கடைபிடித்து வாழ்கிறோமோ, அது பரலோகத்துல சாட்சியாய் சொல்லப்படும், அது பரலோகத்துல சாட்சியாய் கூறப்படும். நாம் இங்க வாழ்கிற ஒவ்வொரு ஜெபமும், ஒவ்வொரு பரிசுத்தமான வாழ்க்கையும், ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கை தேவனுக்குரியதாய் வாழும் பொழுது, தேவனுக்கு ஏற்றபடி வாழும் பொழுது, தேவனுடைய பரிசுத்த ஆவில நிரம்பி வாழும் பொழுது, அது பரலோகத்துல சாட்சி எடுக்கிறவர் இருக்கிறார். நமக்கு பரலோகத்துல ஒரு சாட்சி சொல்லுகிறவர் உண்டு.
பரலோகத்துல சாட்சி சொல்லுகிறவர் உண்டு. யோபு தன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியிலும் பரிசுத்தத்தை விட்டு விலகல. அவர் கர்த்தரையே நம்பினார், அவர் பிதாவையே நம்பினார், அவர் உத்தமமா இருந்தார். பிள்ளைகள் மாண்டும் தேவனை தூஷிக்கல, மனைவி மறுதளித்தும் பிள்ளைகளை தூஷிக்கல, வேலையாட்கள் மறுதளித்தும் தேவனை தூஷிக்கல, சொத்து சுகம் போயும் தேவனை தூஷிக்கல. இப்ப உடை இல்லாம, நல்ல உணவு இல்லாம, இப்ப நிர்வாணமாய் ஒரு நடுவில், அதாவது ஒரு உடையை மாத்திரம் அணிந்து அவர் வெறும் தரையில இருக்கும் பொழுது கூட கர்த்தரை மறுதளிக்கல. அவர் அந்த வெறும் தரையில தேவ சமூகத்துல 7 இரவும் பகலும் இருந்து அவரை மறுதளிக்காம ஜெபித்தார். ஏனென்றால் எனக்கு தெரியும், இந்த குடியிருப்பு விட்டு, இந்த பூமிக்குரிய குடியிருப்பு விட்டு நான் ஒரு நாள் நித்தியமான சாட்சியின் கூடாரத்துக்குள், எனக்கு சாட்சி பகருகிற கூடாரத்தில் நான் நித்தியமாய் அங்க தங்கும்படி நான் போவேன். என் நம்பிக்கையெல்லாம் அவர் ஒருவர் தான், என்னுடைய குடியிருப்பெல்லாம் அவர் ஒருவர் தான். இந்த பூமியில வாழும் பொழுதே, இந்த பூமிக்குரிய கூடாரத்தில் இருக்கும் பொழுதே நான் அவருடைய கூடாரத்தை வாஞ்சிக்கிறேன், அவருடைய கூடாரத்துல தங்க வாஞ்சிக்கிறேன், அவருடைய கூடாரத்துல நிலைத்திருக்க வாஞ்சிக்கிறேன், அவருடைய கூடாரத்துல பற்றி இருக்க வாஞ்சிக்கிறேன். அவருடைய கூடாரத்துல தான் எனக்கு சமாதானம் உண்டு, அவருடைய கூடாரத்துல தான் எனக்கு நிம்மதி உண்டு என்று யோபு தன்னுடைய வாழ்க்கையில சொல்லுகிறார். இப்பொழுது இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதங்களிலே இருக்கிறார். பூமியில ஒரே ஒரு வாழ்க்கை, என் பிள்ளைகளே பரிசுத்த சாட்சியா வாழுங்க, ரட்சிப்பின் சாட்சியா வாழுங்க, உண்மையும் உத்தமும் நீதியுமான சாட்சியா வாழுங்க. நீங்க உங்களுக்குள்ள ஒரு சாட்சியா வாழுங்க. நான் உண்மையும் உத்தமும் நீதியும் என் தேவனை சார்ந்து, தெய்வ பிரசன்னத்துல சார்ந்து தெய்வனை பற்றி கொண்டிருக்கிறேன் என்று ஒரு சாட்சியாய் வாழுங்க. பரலோக குடியிருப்புல நித்தியம் கிடைக்கும், பரலோகத்துல குடியிருப்பு நிரந்தரமாய் கிடைக்கும். அங்கு நீங்க வாசம் பண்ண முடியும். அங்கு உங்களுக்காக கைவேலை இல்லாத ஒரு கட்டடம், ஒரு ஸ்தலம் உங்களுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்தலத்துக்கு போகும்படி கர்த்தர் நாளில் இந்த யூடியூப் வழியாய் என் தெய்வ பிள்ளைகளை அழைக்கிறார். நீங்க ஆயத்தமா இருங்க, உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்க. ஏனென்றால் இப்பொழுது இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். அது யார் பகிர்கிறார்? யார் நமக்கு சாட்சியா இருக்கிறார்? 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல, 5ஆம் அதிகாரத்துல இப்படி அங்க 7ஆம் வசனத்தை வாசிப்போம். எனக்கு பரலோகத்துல சாட்சியிடுகிறவர்கள் 3, எனக்கு பரலோகத்துல சாட்சியிடுகிறவர் 3 இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, பூமியில வாழும் பொழுது உங்களை நீங்களே நிதானித்து, உங்களை நீங்களே பரிசுத்தத்துக்குள் நிலைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு சாட்சி இருக்கிறவர் 3 இருக்கிறார். யார் அவர் 3? பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. மூவரும் ஒன்றாய் இருக்கிறார். இந்த 3 பேரும் ஒன்றாய் இருக்கிறார். பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 பேரும் தேவ பிள்ளையுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு சாட்சி வாங்கலாம். என் தேவனுடைய பிள்ளைகள் இரவும் பகலும் செபித்து தன் பரிசுத்தத்துல வாழ, தெய்வனுக்கு பயந்து பயபக்தியோடு நான் பரலோகத்துக்கு போவேன் என்று வாழ்வேன் என்ற உறுதி உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, உண்மை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, உத்தமம் உங்களுக்குள்ள இருக்கும் போது, பரலோகத்துல பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள சாட்சிடுவாராம். இந்த பூமியில எத்தனையோ பேர் சாட்சிடுவார்கள். ஏமாற்றுகிற சாட்சி, வஞ்சிக்கிற சாட்சி, கொல்லுகிற சாட்சி, அழிக்கிற சாட்சி, தீர்ப்பிடுகிற சாட்சி, குற்றப்படுத்துகிற சாட்சி, விழும்படி செய்கிற சாட்சி, அக்கிரம சாட்சி, பாவத்துல விழும்படி சாட்சி, எதிர்ப்பாய் வருகிற சாட்சி இந்த பூமியில நிறைய இருக்குது. ஆனா என் தெய்வன் ஒரு சாட்சி இருக்கிறார். அந்த சாட்சிக்கு நீங்க பரிசுத்தமா வாழ தெய்வன் உங்களை அழைக்கிறார். பிதா, வார்த்தை, பரிசுத்தம் என உங்களுக்கு அங்கு சாட்சி இருக்கிறார். ஆனா பூலோகத்துல சாட்சி இருக்கிறவர் 3 பேர். ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளை 3 ஒருமைப்பாட்டு. ஆவியில நிரம்பி வாழணும், பரலோகத்தை வீட்டுக்கு போகணும்னா. ஜலத்துல ஞானஸ்தானம் எடுக்கணும், கழுவப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது சுத்திகரிக்கப்படும். ரத்தம், ரத்தத்தினால நாம் கழுவப்பட்டவர்களாக இருக்கணும், ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருக்கணும், ரத்தத்தினால தூய்மைப்பட்டவர்களாக இருக்கணும், ரத்தத்தினால எப்பொழுதுமே சுத்திகரித்துக் கொண்டே இருக்கணும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு, நித்தியமான கூடாரத்துக்கு போக முடியும்.
அதுதாங்க சொல்றது. பூலோகத்தில், அதாவது இந்த பூமியில சாட்சி எடுக்கிறவர்கள் 3 பேர். இந்த பூமியில எனக்கு சாட்சியாய் வாழணும், மற்றவர்களுக்கு பிரோச்சனமாய் இருக்கணும். ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே 3 ஒருமைப்பட்டிருக்கிறது. இந்த 3 ஒருமைப்பட்டிருக்கிறது. அவர் உங்களுக்காக சாட்சியை இந்த பூமியில நிறுத்துவார். இந்த தெய்வ பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரத்துல இப்படியாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 5ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை இயேசுவின் நாமத்தினால நம்ம வாசிக்க போறோம். என்ன என்று வாசிக்க போறோம்? அவர் என்ன நமக்காய் சொல்லப்பட்டிருக்கிறார், அவர் என்ன நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறார், நம்ம எப்படி சாட்சியாய் வாழ வேண்டும், எப்படி நம்ம கண்களுக்கு சாட்சியா இருக்கணும், நம்ம வாய்க்கு சாட்சியா இருக்கணும், இருதயத்துக்கு சாட்சியா இருக்கணும், மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்கணும், உலகத்துக்கு ஒரு சாட்சியா இருக்கணும், ஜாதிகளுக்கு ஒரு சாட்சியா இருக்கணும், எல்லா ஜனங்களுக்கு ஒரு சாட்சியாய் வாழ வேண்டுமா இருந்தால் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம், இவ்விதமாய் மனுஷன் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் மற்ற அறியாத ஜனங்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், மற்ற மனுஷர்கள் மத்தியில உங்களுடைய நல்ல கிரிகளை, நல்ல சுபாவம், நேசிக்கிற சுபாவம், அன்பாய் வாழக்கூடிய சுபாவம், அன்பாய் பேசக்கூடிய ஒரு சுபாவம், மற்றவருடைய காயங்களை எடுக்கிற ஒரு சுபாவம், மற்ற குடும்பத்தை பரிசுத்தத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு சுபாவம் உங்களுக்குள்ள நற்கிரியை காணப்பட வேண்டும். உங்களுக்குள்ள சுத்தம் இருதயமாய் இருக்கப்பட வேண்டும். உங்களுக்குள்ள சாந்த குணம் இருக்கப்பட வேண்டும். உங்களுக்குள்ள பொறுமையின் குணம் இருக்க வேண்டும். மனைவியை நேசிக்கிறது, கணவனை நேசிக்கிறது, பிள்ளைகளை நேசிக்கிறது, உறவுகளை நேசிப்பது, எதிராளிகளை நேசிப்பது, விரோதிகளை நேசிப்பது, எல்லாரையும் நேசிக்கிற ஒரு நல்ல ஒரு கிரியை, நல்ல ஒரு குணம் உங்களுக்குள்ள மற்ற மனுஷர்கள் மத்தியில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நற்கிளைகளை கண்டு மற்ற ஜனங்கள் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாகவே நீங்கள் எப்பொழுதும் பிரகாசிக்க கடவுது என்று வேதம் சொல்லுகிறது. என் தேவ பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல 3ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் தீங்கு வருவதில்லை. என் தேவனுடைய நாமத்தை என் தேவனால் பரலோகத்தில் இருக்கிறவருமாகிய புதிய எருசலேமாகிய தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேலே எழுதுவேன் என்று சொல்லுகிறார். ஜெயம் கொள்ளுகிறவன், பரிசுத்தத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன் பரலோகத்துக்குரிய நாமம் தரிக்கப்படும் என்று சொல்லுகிறார். என் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்ல ஒரு வசனத்தை நமக்கு இந்த நாளில கொடுக்கிறார். முடிவு வச்சோம். அவர் என்ன சொல்லுகிறார்னா, மத்தேயுல 10ஆம் அதிகாரத்துல அவர் 32ஆம் வசனம் சொல்லுகிறது. மத்தேயுல 10ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தா, மனுஷனுக்கு முன்பு என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதா முன்பாக நானும் அறிக்கை பண்ணுவேன். இந்த பூமியில அறிக்கையிடப்பட வேண்டும். என்னத்தை அறிக்கை விட வேண்டும்? என் தேவனாகிய கர்த்தர் ரத்தத்தை சிந்தினார், என் தேவனாகிய கர்த்தர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு தொங்கினார், என் தேவன் நாகிய கர்த்தர் மரித்து 3 நாள் உயிரோடு எழுப்பினார். அவரிடத்துல தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும், அவருடைய சமூகத்துக்கு தான் போக முடியும், அவரிடத்துல தான் எல்லா நித்திய வீடு கூடாரமும் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மற்ற ஜனங்களுக்கு அறிக்கை பண்ண வேண்டும். நீங்க கர்த்தரத்துல திரும்புங்கள், கர்த்தர் உங்களிடத்துல திரும்புவார். நீங்க கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்கள், நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். இவரே சத்தியமுள்ள தேவன், இவரே வானத்துக்கும் பூமிக்கும் சகலத்துக்கும் பரிசுத்தமுள்ள தேவன், இவரே பரலோக வீட்டுக்கு கொண்டு போவார் என்று சொல்லி நீங்க
மற்ற ஜனங்களுக்கு, அறியாத ஜனங்களுக்கு, பாவத்துல மூழ்கி இருக்கிற ஜனங்களுக்கு, பாவம் அறிந்து பாவத்துல விழுந்து கிடக்கிற ஜனங்களை நீங்கள் அறிக்கை பண்ணி தூக்கி எடுக்கும் பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? பரலோக ராஜ்யத்துல உங்களுடைய அறிக்கை நிமித்தம் அவர் அங்கே பரலோகத்துல என் பிதாவுக்கு முன்பாக நம்மளை அறிக்கையிடுவாராம். என்ன அறிக்கையிடுவார்? என் பிள்ளைகளை நான் படைத்திருக்கிறேன், என் பிள்ளைகளை நான் உருவாக்கி இருக்கிறேன், இந்த பிள்ளைகளை ரத்தம் சிந்தனும் மரித்து உயிரோடு எழும்பும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறதும் என் பிதாவே, என் ஜனங்கள் பாருங்க என்னை குறித்து, பிதாவை குறித்து தேசத்தில் அறிக்கையிடுகிறார்கள், நாட்டில் அறிக்கையிடுகிறார்கள், ஜனங்களுக்கு அறிக்கையிடுகிறார்கள், எல்லாருக்காக சத்தியத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லி அங்கே அறிக்கையிடுகிறார்களாம். இன்னைக்கு நீங்க எப்படி இந்த யூடியூப்ல பார்க்கிறேன், இந்த யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற நீங்க எப்படி, உங்க வாழ்க்கை எப்படி, நீங்க யாரை அறிக்கையிட போறீங்க? உலகத்தை குறித்தா, நாடகத்தை குறித்தா, நடிகர்களை குறித்தா, தேவையில்லாத உடைகளை குறித்தா, தேவையில்லாத உலக காரியத்தை குறித்தா, பிரயோஜனம் இல்லாத உலகத்தை காரிச்சு அறிக்கை எடுக்கிறீங்களா? இன்றைக்கு அதை தூக்கி போடுங்க, இன்றைக்கு அதை விட்டு விடுங்க. உருவாக்கினரை அறிக்கை எடுங்க, உண்டாக்கினவரை அறிக்கை எடுங்க, பரலோகத்தை குறித்து அறிக்கை எடுங்க, பரிசுத்தத்தை குறித்து அறிக்கை எடுங்க, பரலோகத்தை குறித்து அறிக்கை எடுங்க. நம்ம ஒரு நாள் மரிக்க போகிறோம், தேவ சமூகத்துக்கு போக போகிறோம் என்று சொல்லி நீங்க ஆண்டவராகிய கர்த்தரை குறித்து அறிக்கை எடுங்க. கர்த்தர் உங்களை செம்மையான பாதையில் நடத்துவார். அவர் உங்களுக்கு அவரும் உங்களுக்காக அறிக்கையிடுவார். தேவ பிள்ளைகளே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபத்தையும் வசனத்தையும் பார்க்கிற உங்களுக்காக கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கைக்காக கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களை பரிசுத்தத்துக்கு கொண்டு வர பேசிக்கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் மாறுபடி பேசிக்கொண்டிருக்கிறார். அவருடைய சித்தத்துக்கு அழைக்கிறார், அவருடைய விருப்பத்துக்கு அழைக்கிறார். இப்பொழுதே பரலோக வீட்டுக்கு போக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, உங்க இருதயத்தை ஒப்பு கொடுங்க, உங்க சிந்தனையை ஒப்பு கொடுங்க. இன்றையிலிருந்து நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, நான் நித்திய வீட்டுக்கு வரப்போகிறேன், நான் ஒரு கூட்டத்தை நித்திய வீட்டுக்கு கொண்டு வருவேன், கூட்டிக் கொண்டு வருவேன், ஆயத்தப்படுத்துவேன், அறிக்கை பண்ணுவேன், உங்களை நாமத்தை குறித்து பேசுவேன் என்று சொல்லி இன்றையிலிருந்து அறிக்கை எடுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை நடத்துவார், நடத்தி செல்வார். தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் ஜெபத்தை பார்க்க உங்களை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, கேளுங்க, நம்புங்க. பரலோக நித்திய வீடு நமக்கு உண்டு என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள வளரட்டும். பாருங்க, நம்ம ஏற்றுக்கொள்ளுங்க. ரட்சகர் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல கர்த்தாவே. ஆமென், ஆமென், ஆமென்.